முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க விரும்புறேன், குறிப்பா அதிமுகவில் இணைய விரும்புறேன், அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து மூடுறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற போல அவர் பதிலடி கொடுத்தாரு. அதிமுகக்குள்ள இருந்துட்டு என்னென்ன பாடுபடுத்தினார். இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார், டிஎம்கோட சேர்ந்துக்கிட்டு பண்ணுவார், கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை பண்ணியிருந்தார், கொஞ்சம் நஞ்சமாக பண்ணார். தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நின்னேன். தமிழ்நாட்டுடைய தொண்டர்கள் எல்லாம் வெறும் ராமநாதபுரத்தில் மட்டும்தான் இருக்காங்க. அங்கே இவர் என்ன செலவு பண்ணி அந்த 3 லட்சம் வாக்குகளை வாங்கினான்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன தொண்டர்கள் மனநிலை? சும்மா ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோ, கதவு நாளைக்கு திறந்து வைப்பாங்க, உள்ளே வரதா வா, இல்லாட்டி அப்புறம் கதவு போட்டாங்கன்னா அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை எடப்பாடி ஏதாவது மனம் மாறி அதிமுக சரி வந்து இருந்துங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? நீ செங்கோட்டையன்னா மரியாதை இருக்குது. ஒரு டூர் லிஸ்ட் ஒன்று தாவேகா சார்பில் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? சென்னையில் பிரச்சாரமாக கிளம்புறாங்களாம். அடுத்த 1 ஹவரில் திருவள்ளூரில், அடுத்த ஒரு 2 ஹவரில் வேலூரில் பண்ணுறாங்க, அடுத்த 2 ஹவர் 1 ஹவரில் வாணியம்பாடியம், அடுத்து ஆம்பூரம், அடுத்து கிருஷ்ணகிரி. செங்கோட்டையனை விட்டு அப்படி போடுவாரா? அவர் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் ரூட்டு போட்டு கொடுத்தவர். அப்போ செங்கோட்டையன் இவங்க கேட்குறாங்களா, மதிக்கிறாங்களா? நீங்கள் அதிமுக ஏன் ஓபிஎஸ் தொங்குறாரு, ஏன் டிடிவி வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வராரு? இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தானே, இல்லைனா போயிடுவாங்கல்ல, போன்ட்டு போயிடுவாங்கல்ல. இவர் இப்போ செங்கோட்டையனோ மற்றவர்களோ நீங்கள் போயிட்டு என்ன பெரிய மதிப்பிலேருந்து தான் நிற்கிறாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து தாவேகாவுக்கு போறாரு, திமுகவுக்கு போறாரு என்று பல்வேறு ஆருடங்கள்லாம் வெளியாக இருந்தது. ஆனால் இவர் வந்து இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க விரும்புகிறேன், அதிமுகவில் குறிப்பாக அதிமுகவில் இணைய விரும்புகிறேன், அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணணும், அந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி வந்திருக்காரு. ஆனால் அவர் வாய் திறந்து மூடுறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற போல அவர் பதிலடி கொடுத்துட்டாரு. ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு விடாப்புடியா இருக்காரு? எவ்வளோ நாளாக நீங்கள் அரசியலை கவனிக்கிறீங்க சொல்லுங்கள்? எவ்வளோ நாளாக கவனிக்கிறீங்க? இன்னும் ஒரு லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸ் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ்னால் இப்போ 2018 வரும். அம்மா அந்த அந்த சீசன்லேருந்து நான் பார்த்துன்னு இருக்கேன். அப்போ தானே உள்ளே கொண்டு வந்தாங்க ஏடிஎம்குள்ளே ஓபிஎஸ்ஸை. ஆமாம் சார். என்னென்ன பாடுபடுத்தினார்? அதுக்கு தான் கேட்டேன், எத்தனை வருஷமாக பார்க்குறீங்கன்னு. அதிமுகக்குள்ளே இருந்துட்டு என்னென்ன பாடுபடுத்தினார்? இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார், டிஎம்கோட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுவார், கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை பண்ணியிருந்தார், கொஞ்சம் நஞ்சமாக பண்ணார், அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு ஒரு இது பண்ணார். இவ்வளோ பண்ணி கடைசியில் வந்து போட்டி வேட்பாளர் போடுற அளவுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் பண்ணார். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் அதிமுகவுக்கு செயல்பட விடாத அளவுக்கு பெரிய ஒரு கருவியாக பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ஆதரவாக இவர் செயல்பட்டு உள்ளக்குள்ளே கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி கடைசியில் பாஜக அதிமுக கூட்டணி முறிகிற அளவுக்கு போச்சு. இதில் கட்சிக்குள்ளே எனக்கு தான் பதவி, நான் தான் பொதுச் செயலாளர்னு கேஸ்லாம் போட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. பொதுக்குழு கூட்டுறதுக்கே தடை விதிக்கிறதுலாம் கூட்டினார். அதெல்லாம் மீறி பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழு கூட்டி அதில் வந்து யார் பொதுச் செயலாளரோ அவங்க தான் அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துச்சு. பொதுக்குழுக்கே போகாமல் அதிமுக அலுவலகத்தை போய் அடித்து உடைச்சார். அதற்கு பிறகு பொதுக்குழுவில் இவர் எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு ஒரு 50 பேர் கூட இல்லை, ஒரு 2-3 பேரோட பிரிஞ்சு வெளியே போனார். கட்சியை விட்டு இவரை நீக்கினாங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கு பிறகும் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை இவரோட சேர்ந்துக்கிட்டு ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி வர்ற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை பண்ணார். பிஜேபி கூட்டணி வந்த பிறகும் பிரச்சனை பண்ணார். இப்போ நேற்று வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு நடுவில் வந்து நான் எந்த நிபந்தனை இணைய தயார், இப்போ வந்து அண்ணன் டிடிவி அண்ணன் எடப்பாடி வந்து நீங்கள் தான் சொல்லி சேர்க்கணும், நான் வந்து வர தயார்னா இப்போ இவ்வளோ கதைலாம் யார் முடிவெடுப்பா? உன்னை வெளியேற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ அது நடந்து முடிந்த கதை. அந்த கதையை மறுபடியும் எப்படி தொடர நினைப்பீங்க? ரெட்டையில எடுத்து பல சின்னத்தில் போட்டி போட்டிங்கள்ல. தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நின்னேன் அப்படின்ற போல சொன்னார் சார். தொண்டருங்க என்ன தான் என்னுடைய பக்கம் இருக்காங்களா? தமிழ்நாட்டுடைய தொண்டர்கள் எல்லாம் வெறும் ராமநாதபுரத்தில் மட்டும்தான் இருக்காங்களா? அங்கே இவர் என்ன செலவு பண்ணி அந்த 3 லட்சம் வாக்குகளை வாங்கினான்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன தொண்டர்கள் மனநிலை? தொண்டர்கள் மனநிலை அதிமுக நன்றாக இருக்கணும், திமுக வீழ்த்த பண்ணணுன்றதுல மாற்று கருத்து இருக்குமா இவருக்கு? அப்போ இவர் என்ன பண்ணார்? அதிமுகவுடைய அடிநாதமே என்னது? திமுக எதிர்ப்பு தான். நீங்கள் என்ன பண்ணீங்க? போயிட்டு அவரை அறிவாலயத்தில் பார்த்துட்டு
அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நண்பனும் இல்லைன்னாரு. ம். ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி சொல்லுவாரா? இல்லை எம்ஜிஆர் இருந்தால் சொல்லுவாரா? அப்போ இவர் இஷ்டத்துக்கு இவர் என்னன்னா, இவருடைய சுயநலம் தான் இவருக்கு. இவருக்கு என்னென்னா சுயநலம். தான் நல்லா இருக்கணும், தான் பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த வித இதுவும் கிடையாது. அதனுடைய விளைவு தான் இவர் ஓரங்கட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போனார். அதிமுகவில் இவரை ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் பாஜக மேலேருந்து திணிச்சாங்க. திணிச்சாங்களா இல்லையா? அப்போ அதையும் இவர் பண்ணலை. ஷிண்டே வேலை பண்ணுவார்னு பார்த்தாங்க, அதுவும் இவர் பண்ணலை. இவர் அதுக்கெல்லாம் லாய்க்கான ஆளும் கிடையாது. இவருக்கு ஆதரவாளர்களாக இவருக்கு வாய்ப்பு கொடுத்து 4 வருஷம் துணை முதல்வர் ஒருங்கிணைப்பாளர்னு கொடுத்தாங்க. அந்த 4 வருஷத்தில் இவர் ஒரு 30% அதிமுகவினர் தன் பக்கம் இழுத்துருந்தா கூட பாஜக அதுக்கப்புறம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இவர் லாய்க்கு இல்லை. தன்னுடைய நலன்களை பாதுகாக்கிறதுல மட்டும்தான் இருந்தார். தன்னூருக்கான ஆதாயங்களை பெற வேலையை மட்டும்தான் பண்ணார். அப்போ இவருக்கு தலைவருக்குரிய தகுதி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. தீட்டின மரத்திலே கூ பார்க்குறதுன்ற மாதிரி அதிமுகன்ற இயக்கம் இவரை வளர்த்து முதல்வராக்கி பல இது அடையாளம் காட்டின இயக்கத்துக்கு எதிராகவே செயல்பட்டான்றது தான் உண்மை. அதனுடைய விளைவு இப்போ டிடிவியில் வெளியே போய்ட்டு கட்சி ஆரம்பித்தார். அதிமுக எதிரானார்னா ஒரு கட்சி தலைவர் இதுன்னு. ஆனால் நீ கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இவ்வளோ வேலையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. அதனுடைய விளைவு தான் இந்த இது. அதனால் இப்போ வந்துட்டு நான் வர்றேன் சேர்த்துக்கிறேன்னு எப்படி சேர்ப்பாங்க? அது முடிஞ்சு போன கதை. உங்களை முதல்ல என்டிஏக்குள்ளே உள்ளே விடுற தயாராக இல்லை. அமித்ஷா இவங்கெல்லாம் பேசி பீகாரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வரணும். இவர்கள் நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்கல்ல. இது டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் போயிட்டா தென் மாவட்டங்களில் அதிமுக ஒன்றும் இல்லைன்னு அதையும் உடைக்கணும்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவரை கூப்பிட்றாங்க. வேறு வழி இல்லை. எப்படி வருதுன்றதை இப்படி ஏதாவது கௌரவமாக ஏதாவது சொல்லி வரலாம். இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து அவரே தானே சார் வெளியே போனார். திடீர்னு ஒரு மனம் மாறுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நாளைக்கு வந்து கோயல் வராரு. இதற்கிடையில் ஏதாவது சம்பவம் இருக்கா? ஏதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து இவர் இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் நினைக்கல. தாவேகா பெரிய அளவுக்கு இதுவாக ஆகும், அதில் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி திமுகவில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. இன்னொன்று கூட இருக்கிறவங்க நிர்பந்தம் அதெல்லாம் பல இது இருந்தது. இப்போ அது எதுவும் இல்லை. தனிமரமாக போயிட்டார். இவரை வந்து பாஜக மதிக்கிற மாதிரியும் இல்லை. தேவை இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிங்க, இல்லாட்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு 3 சீட்டு இவருக்கு தரதா இது பண்ணுறாங்க. அது பாஜக தரப்பில் வாங்கி நீ தாமரை நிற்கிறியோ குக்கரில் நிற்கிறியோ எல்லாம் நின்றுக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சிட்டு வா, உரிமை மீட்பு குழு அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோன்றாங்க. நாளைக்கு அதுதான் நடக்கும். அந்த வாட்ஸ்அப் குழுவில் தான் 70க்கும் மேற்பட்ட பொது செயலாளர் மாவட்ட செயலாளர்களை வச்சிருக்காரு சார் அவர். எவ்வளோ? 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சார், 74ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாமக வந்து அன்புமணி கையில் போயிடுச்சு. இன்னைக்கு பாமகவில் மீண்டும் அவர் நிர்வாகிகளை போட்டார். அதுக்காக அதை பாமகன்னு சொல்கிறீங்களா? பாமக யார் கையில் இருக்குது? அந்த மாதிரி நீங்கள் 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர் போட்டுங்க, ஊருக்கு ஒருத்தரை போட்டு வச்சுக்க வேண்டியதான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கட்சி யாருக்கிட்ட இருக்குது, கட்சி எப்படி இயங்குது தானே. அதனால் இவர் கூட போனார், டிடிவி கூட போய் குறைஞ்சது ஒரு 1.5 ஓட்டாவது வச்சுருந்தார். அது அப்படி தேஞ்சி குறைஞ்சி போச்சு. அந்த அளவு கூட உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே. அதனால் இவர் சும்மா ஷோ காட்டிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோ, கதவு நாளைக்கு திறந்து வைப்பாங்க, உள்ளே வரதா இருந்தால் வா, இல்லாட்டி அப்புறம் கதவு போட்டாங்கன்னா அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி அப்படியே சுற்றுறாரு. சரி ஒரு பிட்டை போட்டு வைப்போமே, ஒருவேளை எடப்பாடி ஏதாவது மனம் மாறி அதிமுக சரி வந்து இருந்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? கெஞ்சினாங்க. சிவி சண்முகமும் இன்னொரு அமைச்சரும் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் போய், அண்ணே செகண்ட் பொசிஷனில் இருந்துங்க அண்ணே, பொருளாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஏதாவது பொசிஷனில் இருந்துங்கண்ணே, பார்த்துக்கலாண்ணே, வீணாக இது பண்ணாதீங்க, கட்சி பிரச்சனை ஆகும்லாம் கெஞ்சினாங்க. அன்றைக்கி உச்சாணி கொம்பளை ஏறி நின்றுந்தார். இப்போ தான் மீண்டும் இறங்கி வராரா சார்? அதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு கணவன் மனைவி சண்டை, இவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளவோ மனைவி அனுசரித்து போகிறாங்க, இவன் போட்டு அடிக்கிறான், பெரிய தொல்லை கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் இவன் தேவையில்லைன்ட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 வருஷம் பார்த்து நான் திருந்திட்டேம்மா அப்படின்னா நம்புவாங்களா? சரி சேர்த்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் நீ பண்ண மாட்டேன்றது என்ன உத்தாவம்? இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாங்க, மறுபடியும் கட்சிக்குள்ளே குழப்பம் உண்டாக்க மாட்டேங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது? பண்ணலாம். இப்போ ஜெயலலிதா மாதிரி ஒரு நல்ல இதோட உள்ளே சேர்த்துட்டு ஓரம் கட்டி விட்டு போயின்னு இருக்கலாம். அதுக்கே இவர் தயாராக இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவங்க கட்சி பிரச்சனை. இது அவருடைய முடிவு இல்லைங்களா? ஒட்டுமொத்த பொதுக்குழுவுமே அதை ஆமாம் முடிவு பண்ணி தானே வெளியே அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக பேசின செங்கோட்டையன் மாதிரி கொண்டு தான் அன்றைக்கி உட்காந்து முடிவு எடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அவங்க கட்சி பிரச்சனை. இன்னொன்று அவர் வந்து அந்த முடிவில் உறுதியாக இருக்கார்.
அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சார் இப்படி ஒரு பக்கம் இருந்ததுன்னா இப்போ தேமுதிக ஒரு பக்கம் ரோட்டுக்கு இங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நடுமைத்தில் அவங்க வேற ஒரு ஒரு விளையாட்டை விளையாடுன்னு இருக்காங்க. அவங்களுடைய கதை என்னவா இருக்கிறது? ஏன்னா வந்து அதிமுக சைடு தான் வர போல பேச்சு போயின்னு தேமுதிக பொறுத்த வரைக்கும் இந்த லாப அரசியலை வச்சு இயங்குறாங்க. கொள்கை அரசியல்ன்றது அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். ஆமாம். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி பண்ணி 9% இருந்த தேமுதிக இன்னைக்கு 0.5% வந்துச்சு. இந்த லாப அரசியல் யார் தரீங்களோ யார் பார்த்துக்கிறீங்களோ அவங்க பக்கம் போவன்றது. இல்லை கடலூரில் அறிவிக்கிறேன் அப்படின்ற போல சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பிப்ரவரியில் வந்து இங்கே சென்னையில் அறிவிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து வந்து செய்தியாளர்களை கேட்கும்போது எங்களுக்கு என்ன செய்ய தெரியணும் எனக்கு தெரியும், ஒரு தாயாக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற போல அவங்களுடைய பேச்சே ரொம்ப தடுமாற்றத்தோடவே இருக்கு. அது காரணமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டா இந்த கவர்மெண்ட்டு 5 வருஷம் சரியாக செயல்படல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நம்ம வந்து அதுக்கு எதிராக பல தடவை பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம். அப்போ திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு அணி அமைச்சு ஸ்ட்ராங்காக போகிறது அதிமுக அணி. அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டு ஓரளவுக்கு நமக்கான தொகுதியில் வாங்கி நின்னா நாளைக்கு விஜய் பிரிக்கிற ஓட்டு மற்ற விஷயங்கள்லாம் என்டிஏக்கு சாதகமாக ஆச்சுன்னா நம்ம நிற்கிறதுல ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஜெயிக்கலாம், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம். 2029 பையனுக்கு விருதுநகரில் வாங்கி கொடுத்தா அவர் ஜெயிச்சிட போகிறாரு. ஈஸியாக எம்பி சீட்டை அடிப்பார். இன்னொரு எம்பி வாங்கினா 2 எம்பி கிடைக்கும், கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணலான்னா தற்காலிக ஆதாயங்கள் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போகாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு திமுக சைடு கூப்பிட்றாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு போனால் என்ன ஆகும்? திமுக கிட்டத்தட்ட ஆட்சி இழக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போவீங்க. மக்களுடைய கணிப்பு, மக்களுடைய கோபம்லாம் வேறு பக்கம் திரும்பி இருக்கு. அவங்க ஒன்று தாவேகா இல்லை அதிமுக என்டிஏ கூட்டணின்ற மாதிரி போகிறாங்க. இப்போ போயிட்டு நீங்கள் திமுக அணியில் போய் சொன்னீங்கன்னா இப்போ திமுகவுக்கு போட்டியே கிடையாதாங்க. இப்போ தாவேகாவும் அதிமுக தான் அங்கே போட்டிங்களா? தாவேகா வாக்குகளை பிரிக்கும். அது பிரிக்கிற வாக்குகள்னால திமுக பலகீனம் அடையும். அந்த பலகீனம் என்டிஏக்கு பலமாக மாறும். இப்போ தாவேகாவுக்கு போகக்கூடிய ஓட்டுன்னு திமுக எப்படி சார் அது? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ போய் சேர்றவங்களா அதிமுகவுடைய தலைவர்களாக இருக்காங்க. யார் அது? இப்போ செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் அப்படின்றவங்க. ஜேசிடி பிரபாகரன் அதிமுகவில் இருந்தார். ஓபிஎஸ் எப்போ வெளியே போயிட்டாங்கல்ல. அது 2 பெரிய தலைங்களே அவங்க தானே சார். ஜேசிடி பிரபாகரன் பெரிய தலையா? செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய? அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏங்க நீங்கள் தலைவர்கள்னு சொன்னீங்களாங்க, வேற யாராவது சொல்லுங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு அதிமுகவில் ஒரு 5 இடங்கள்ல ஒரு இருந்தார். எவ்வளோ பேரோட போனார்? 230 பேர். நீ செங்கோட்டையன்னா மரியாதை இருக்குது. ஒரு டூர் லிஸ்ட் ஒன்று தாவேகா சார்பில் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ லேட்டஸ்ட்டாக 26ஆம் தேதியிலேருந்து போகிறதா. ஆமாம், அதுக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ ஏன் தள்ளி போட்டாங்க? ஒரு பிரச்சாரம்னா எப்படி? சென்னையில் பிரச்சாரம்னா இன்றைக்கி சென்னையே ஓடிடும். இன்றைக்கி 2 நாள் ஆகிடும், 3 நாள் ஆகிடும் பார்த்து பண்ணுறது. சென்னையில் பிரச்சாரமாக கிளம்புறாங்களாம். அடுத்த 1 ஹவரில் திருவள்ளூரில், அடுத்த ஒரு 2 ஹவரில் வேலூரில் பண்ணுறாங்களாம், அடுத்த 2 ஹவர் 1 ஹவரில் வாணியம்பாடியா, அடுத்து ஆம்பூரம், அடுத்து கிருஷ்ணகிரியா. அதுக்குள்ளே மக்கள் ஒரு நாள் வந்து பேசி முடிச்சிடறாங்க. செங்கோட்டையனை விட்டு அப்படி போடுவாரா? அவர் ஜெயலலிதாவுக்கு தேர்தல் ரூட்டு போட்டு கொடுத்தவர். அப்போ செங்கோட்டையன் இப்படி போடுவாரா? அப்போ செங்கோட்டையன்ட்ட இவங்க கேட்குறாங்களா, மதிக்கிறாங்களா? இதுதான் செங்கோட்டையனுக்கு அங்கே கிடைக்கிற மரியாதை. மேடையில் பேச ஆள் இல்லை, ஆனால் நீ பேசுங்கன்னு ஏற்றி விட்றாங்க. இப்போல்லாம் இதுதான். அது பார்த்தீங்களா அந்த இதில் எப்படி பேசுனாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ இவ்வளோதான் செங்கோட்டையன் மரியாதை. இப்போ சொல்லுங்கள், வேறு யார் போனா அதிமுகலேருந்து? அடுத்து வந்து திமுக சைடில் வந்து பல்வேறு மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், அப்புறம் மைத்ரேயன் போன்ற அவங்களுடைய வைத்தியலிங்கம்லாம் வந்து ஒரு 10,000-15,000 பேர் வந்து இணைப்பு விழாவே நடத்தினார் சார் ஸ்டாலினை வச்சு. இங்கே ஒரு தடவை யாரோ ஒரு இணைப்பு விழா நடத்தினாங்க, 3000 பேர் வச்சுக்கிட்டு. இவங்க அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து இணைகிறாங்கன்னு பேட்டி எடுத்தால் எல்லாம் டிஎம்கே ஆட்கள். அந்த மாதிரி தான் அந்த 10,000-15,000லாம். வைத்தியலிங்கம் அவர் தொகுதியில் ஒரத்தநாட்டில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. சரி, மைத்ரேயன் எத்தனை பேரை கூட்டு போனார்? மைத்ரேயன் கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. பொய்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அங்கேயும் இல்லை. அதனால தான் கேட்குறேன். மறுபடியும் கூட நீங்கள் எடுத்து பார்த்துங்க. அவர் மட்டும் தான் நிற்பார். அவர் டிரைவர் கூட அவர்கிட்ட வரல. அன்வர் ராஜா எவ்வளோ பேர்? பயமாக இருக்கா? 5 பேர். 5 பேரில் 4 பேர் அங்கேயே இருக்கிறவங்க. எங்கே? அறிவாலயத்தில் சுற்றிட்டு இருக்கிறவங்க. அன்வர் ராஜாவுக்கும் பழக்கம். ஏப்பா கொஞ்சம் கூட நில்லுங்க பாரு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு இதுவா? எல்லா கட்சியிலையும் இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போவாங்க. கட்சி எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி அதிமுக ஏன் ஓபிஎஸ் தொங்குறாரு?
ஏன் டிடிவி வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வராரு? ம். இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தானே. இல்லைன்னா போயிடுவாங்கல்ல, போன்ட்டு போயிடுவாங்கல்ல. ம். இவர் இப்போ செங்கோட்டையனோ மற்றவர்களோ ம். இன்னைக்கு போயிட்டு என்ன பெரிய மதிப்பிலேருந்து தான் நிற்கிறாங்க. மனோஜ் பாண்டியன்லாம் ஓபிஎஸ் கட்சியில் இங்கேருந்து அங்கே போய் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. ஒன்றும் இல்லாமல் லாஸ்ட்டில் எங்கேயாவது படகுல கரையேறணுமேன்ட்டு என் தொகுதி எனக்கு கொடுக்குறீங்கன்னா உங்கள் தொகுதி கொடுக்க முடியாது, ம். பக்கத்து தொகுதி கொடுக்குறோன்னு சொல்லி அம்பாசமுத்திரத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அந்த ஒப்பந்த அடிப்படையில் போயிருக்காரு. ம். தர்ம யுத்தம் தொடங்குறதுக்கு காரணமே வந்து வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க கூட இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்ற போலாம் ஓபிஎஸ் ரொம்ப சொல்லியிருக்காரு. ஆமாம். ம். அப்போ என்ன ஆகுது, அவங்க அல்லுசில்லா செதறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பேர் படகுல ம். அந்த ஓட்டப்படகுல வந்து எகிரி குதிச்சு இப்போ ஓபிஎஸ் சேர்க்கறதால நமக்கு பலம் தானே சார். ஏற்கனவே சிதறி கடந்த கட்சியெல்லாம் என்டிஏ வந்து இப்போ எடப்பாடி அந்த அளவுக்கு இவரும் டிடிவியும் தான் ஒரு துரோகி, அவர் கூட சேர்றது ரொம்ப ரொம்ப கசப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி இது பண்ணியிருந்தாருங்க. ஆனா வந்து அவரை மட்டும் சேர்த்துக்கினாங்க. எங்கே சேர்த்துனாங்க? அதாவது கூட்டணியில் அதிமுகலையா? என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக அவ்வளோதான். வேற என்ன? அண்ணன் தம்பி அப்படின்ற அளவுக்கு உறவு ஆமா, போயிருக்கே. அதுதான் அவரே சொல்கிறாரு இல்லைங்க. ஏங்க ஒரு பங்காளி சண்டை நடக்கும், ம். மறுபடியும் ஒன்று சேரும்பொழுது பழசெல்லாமா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ம். சில வார்த்தைகள் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் மறந்துட்டு தான் நாங்கள் சேர்ந்துருக்கோன்றாரு. அதில் என்ன தப்பு? சேரவே கூடாதுன்னு தான் சொல்லுவீங்களா? திமுகவை அவ்வளோ திட்டின வைத்தியலிங்கம் இன்னைக்கு அங்கே போய் சேரும்போது அந்த கேள்வி ஏன் வரமாட்டேங்குது? ம். சொல்லுங்கள். அன்வர் ராஜா பேசாச்சு திமுகவை. ம். எம்ஜிஆர் ஆட்கள் தானே அவங்க. எம்ஜிஆரை எப்படி வெளியேற்றினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க எம்ஜிஆரை. அவ்வளோ இதையும் அன்வர் ராஜா கூட இருந்து பார்த்தவர், மிக பழமையான ஆள் அவர். 60கள்லேருந்து இருக்கார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து திமுகவில் இருந்து அப்புறம் அதிமுகவில் எம்ஜிஆர் கூடயே வெளியே வந்தவர். அவ்வளோ ஒரு ஆள் அவர். அதிமுகவை ஆரம்ப கால 71 to 76 எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு கூட இருந்து பார்த்தவர். அப்புறம் எப்படி திமுகவுக்கு போகிறாரு? இதெல்லாம் என்ன கணக்கு இது? வைத்தியலிங்கம்னா கூட அப்புறம் வந்தவங்கன்னு சொல்லலாம். அன்வர் ராஜாவுக்கு தெரியாதா? மைத்ரேயன் அது எதுலையுமே சேர்த்தில்ல. அவர் யார்? அவர் எந்த கட்சியில் இருந்தார்? ஆர்எஸ்எஸ். அவர் பாஜகவில் இருந்தார். மறுபடியும் ஜெயலலிதா பீரியடில் இங்கே வந்தார். மறுபடியும் அப்படி போனார் வந்தார். அவருக்கு மட்டுமே லாபமாக எதாவது கிடைக்குமான்னு பார்த்து ஏங்குறவர். அவரால் என்ன லாபம் கட்சிக்கோ இதுக்கோ? லாஸ்ட்டில் இங்கே எதுவுமே நடக்காதுன்னு ஒன்று யாருக்கு இங்கே சேர்க்கலை, வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேர்ந்தார். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் செல்வாக்காக இருக்கிற தலைவர்களெல்லாம் நீங்கள் எப்படி தலைவர்கள்னு சொல்லுங்கள்? செங்கோட்டையனும் அந்த இதுதான். கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி அவர் பெருசாக அந்த இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று அதை பண்ணுவார், இதை மாட்டிடுவார்னாங்க. அவருக்கு ஃபேமஸாக ரூட்டு போட்டு தரதாங்க. அந்த ரூட்டு போட்டு தரதை கூட அவரை மதிக்கலை இவங்க. நாங்களே போட்டுக்கணும், அதான் தாவேக்கா. நீங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி கூட ஒரு ட்வீட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை இதுன்னு. தேர்தல் அறிக்கையில் ஆன்லைன்லேயும் கருத்தை கேளுங்கயா. 2வது தொழிற்சங்கங்கள், அந்த சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், இந்த மாதிரி அவங்க சார்ந்த விஷயங்களும் கேளுங்கன்றான். கீழே வந்து என்ன சொல்கிறான், நீ வந்து இவர் புத்தி சொல்ல வந்துட்டார். இவர் வந்து நாங்கள் ஒன்று ஏதாவது எப்படி செய்யணும்னு சொன்னோமா, இந்த மாதிரி அறகுறைகள். அதை வந்து அது தாவேக்காவை நான் பார்க்கல. அது வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஏற்பாடு பண்ணுற கைக்கூலிகள். ஒரு 100 ஃபாலோவர் இருப்பான், 50 ஃபாலோவர் இருப்பான். இவ்வளோ பண்ணுறேன் உனக்கு என்னான்றவன் என்னையே ஃபாலோ பண்ணணும். நீ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது, என்னையே ஃபாலோ பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டலாம் நம்ம தாவேக்காவே மற்ற இதை முடிவு பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இது என்ன இருக்குன்னா, டோட்டலாகவே அவங்க மாட்டில் அதுங்க இஷ்டத்துக்கு போயின்னு இருக்கும். நம்ம சொல்கிற யார் சொல்கிறது, அந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர் சொல்கிறது கூட கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க வருவாங்க. அப்புறமா நாங்கள் நம்பிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம். கடைசியில் முட்டி ரயில்வே பிளாட்ஃபார்ம் நினச்சிட்டாங்க கட்சியை. ஆமாம், ஏறது இறங்குது. அப்போ அது வந்து அவர்களுக்கு பெரிய சிக்கல். அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு முதல் கேள்விக்கு நான் வர்றேன். இல்லை ஓபிஎஸ்க்கு அது என்னதான் சார் ரிசல்ட், என்ன நிலைனா தாவேக்க இது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 3 தொகுதி கொடுப்பான், நின்றுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு வந்து கோயல் வராரு, ஓபிஎஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஏதோ வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா அதிமுகவில் தான் சேர்க்கல, ஆனால் இதுக்கான என்டிஏவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடக்குது. என்டிஏவில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக தானே சொன்னேன். என்டிஏவில் தான் கொஞ்சம் சேர்ப்பாங்க, என்ன பேசி முடிச்சிட்டாங்க. இவரே ஊட்டினுக்கிறாரு, அதான் சொல்கிறாங்களா இப்போ கடைசி டைமு ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, வர்றியா இல்லையா? அது இல்லைங்க ஐயா, நான் அப்படி டப்புன்னு வந்துட்டா நல்லா இருக்காது, இந்த வாட்ஸ்அப் குழுவெல்லாம் கழிச்சிட்டு அப்படி ஊட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அதனால் நாளைக்கு இணைந்து இப்போ சொல்ல முடியாது அண்ணா தம்பின்னு அங்கேயும் ஒரு அதற்கு வந்து எடப்பாடி ஏற்பாரா? ஏன்னா இன்னைக்கு அந்த என்டிஏல சேர்ப்பீங்களா அப்படின்ற போல கேள்வி எழுப்பும்போது அவர் வந்து எந்த ஒரு பதிலுமே அளிக்கலீங்களே. என்டிஏல சேர்ப்பாங்க, அதுதான் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட வராதிங்க, நீங்கள் கேட்டு போங்க, எதாவது பண்ணிங்க, தகவல் மட்டும் சொல்லுங்கன்ட்டாங்க. சீட்டு கிட்ட வேணா அவங்களுக்கு சேர்த்து இங்கேயே வாங்கிக்கிங்க, நீங்களே பிரித்து கொடுத்துங்க. தாமரையில் நிற்க வைக்கிறீங்களா, குக்கரில் நிற்க வைக்கிறீங்களா, பலாப்பழம் ஏதாவது ஒன்று பண்ணிங்க, ஓகே, என்கிட்ட வரக்கூடாது, அவ்வளோதான். டிடிவி வந்து நம்ம அமமுக
வந்து தனியாக 7 சீட்டு நம்ம கொடுக்குறாங்க. ம். அது அவர் வாங்கிட்டு அவர் நின்றுட்டு அவர் பண்ண போகிறார். அதனால் அப்படி போகும். ம். இதுதான் டோட்டலாக பார்த்தா என்டிஏ ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாரு நடக்குது. ம். அந்நியாரும் கிட்டத்தட்ட வர்ற மனநிலை தான் இருக்காங்க. ம். ம். அதனால் இந்த மாதத்துக்குள்ளே இதாகிடும். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததுக்கு.